வாக்கு சதவீதம் 2 கூட்டணிக்கும் மத்தியில வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி அவர்கள் பேசும்போது கூட சென்ற தேர்தலில் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நம்ம ஆட்சியை இழந்தோம். ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சா ஆட்சியை பிடிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறாரு. இப்போ பாஜக அதிமுக கூட்டணி இன்னைக்கு பூத் கமிட்டியில பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னொரு பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, ஒரு சவாலை கொடுக்குமா அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு? அதாவது எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கேள்வியே தவறு. நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். விவாதத்தினுடைய தலைப்பே தவறு. அதிமுக மெகா கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிறது. அதிமுக எங்கே கூட்டணி அமைக்குது? பிஜேபி கூட்டணி அமைச்சிருக்கு. அந்த கூட்டணியில் அதிமுகவை கொண்டு போய் சேர்த்துருக்கு, அவ்வளோதான். அவர் 2021 எல்லாரும் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அந்த கட்சிகள் முழுவதும் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற கூட்டணியை உருவாக்கி விட்டார்கள். அந்த கூட்டணியில் இப்போ அதிமுக சேர்ந்திருக்கே ஒழிய இவர் ஒரு கூட்டணியை அமைச்சார் அப்படிங்கிற அந்த தலைப்பே முதல்ல தவறு. அதாவது இன்னுமா உலகம் நம்மளை நம்புது அப்படின்னு வடிவேல் கேட்பார்ல, அந்த மாதிரி இருக்குது. ஒன்று இந்த அக்னீஸ்வரன் நம்ம அண்ணன், அவர் அக்னி குழம்பா ரொம்ப கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தார். ஏற்கனவே ஒரு 3-4 மாத காலமாக 2 பேருமே சேர்ந்து பல விவாதங்களில் பேசியிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், நேற்று வரை கூட்டணி இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள், இன்று கூட்டணி ஆட்சி இல்லை என்று மாற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது நீங்கள் கேட்குற கேள்வியில், நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதம் என்ன அப்படின்னா 52%. திமுக கூட்டணி 52% வாக்குகளை பெற்றது. எல்லாருமே 5 லட்சம் ஓட்டு 4 லட்சம் ஓட்டு. இதை கணக்கு பண்ணிட்டு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், வாக்கு நம்ம அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் திமுக கூட்டணி அதிகமான வாக்குகளை பெறுகிறது, எனவே பிரிஞ்சு நிற்போம் அப்படின்னு பிரிஞ்சாங்க. அது 47% வந்துச்சு. 5% வாக்குகள் குறைந்தது. ஏன்னா அதிமுக பாஜகவை விட்டு விலகிவிட்டது என்பதால் அந்த வாக்குகள் எல்லாமே பாஜக எதிர்ப்பின் குவி மையமாகத்தான் தமிழ்நாட்டு வாக்குகள் பதிவாகிறது. இப்போ பாஜக தலைமையிலேயே ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில் அதிமுகவுக்கு 22%, இவர்களுக்கு 18%, 22ஐயும் 18ஐயும் கூட்டினா 40%. இந்த 40% இங்கிட்டிருந்து விஜய் ஒரு 7% ஓட்டை சிறுபான்மை ஓட்டை பிரிச்சுட்டாருன்னு சொன்னால் நம்ம வந்துடலாம் அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. அந்த கணக்கு அரசியலில் எப்பயுமே தவறுதலாகத்தான் முடிந்திருக்கிறது. ஏன்னா அரசியலில் கணக்கை பொறுத்த மட்டும் 2+2 = 4 கிடையாது. 2+2 = 0 தான் முடியும். நான் இப்போதும் சொல்கிறேன், இவர்கள் கட்டமைக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை இல்லை ஒரு அதிருப்தி என்றெல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா. இப்போ நான் சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல் பார்லிமெண்ட் செஷன் நடந்தது. அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடந்தது? இப்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒரு 60 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடக்கிறது என்று இரண்டையும் தயவு செய்து ஒப்பிட்டு பாருங்கள். இந்த சட்டமன்றத்தில் முதல்வர் என்ன பேசி கொண்டிருக்கிறார், தினந்தோறும் என்ன பதில் சொல்லி கொண்டிருக்கிறார், தினந்தோறும் இந்த மக்கள் பிரச்சனைகள் குறித்து என்ன விவாதிக்கப்படுகிறது. திமுக ஆட்சியின் மீது ஒரு கோபம் இருக்கு மக்கள் மன்றத்தில் என்றால் அதை எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி கோபப்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஏதாவது நடந்ததா? நாடாளுமன்றம் கொந்தளிப்பான சூழலில் நடக்கிறது. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்களே சொன்னீங்க, ஒரு 10 தலைப்புகளில் தொழில்துறையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வறுமையை ஒழிப்பதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையுமே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இதில் அதிமுகவுக்கு பங்கு இல்லையான்னு நண்பர் அக்னீஸ்வரன் கேட்பாரு. அங்கே அதிமுகவுக்கும் பங்கு இருக்கிறது. திராவிட கட்சி என்ற முறையில், திராவிட இயக்கம் என்ற முறையில், நீங்கள் பிஜேபி கூட போனது தானே பிரச்சனையே. திராவிட இயக்கம் என்ற முறையில் 2 கட்சிகளும் தமிழகத்தை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றி இருக்கிறது. அதில் பாஜகவின் பங்களிப்பு என்ன? அவர்களோடு நீங்கள் ஏன் சேர வேண்டும்? நீங்க பாஜக என்பது தமிழ்நாட்டுக்கு இந்த மலரும்னு சொல்லி அந்த கூட்டணி அமைஞ்சிருக்குதே, அப்ப மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? நீங்க திராவிட கட்சிகளாகத்தான் இந்த கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு வளர்ச்சியை கொடுத்திருக்குது, இவ்வளவு பெரிய சிறப்பு. நீங்க அதிமுகவையும் பாராட்டுறீங்க, இதுக்கப்புறம் அதிமுக பாராட்டப்படுமா? நிச்சயமாக பாராட்டப்படாது. ஏன்னா அதிமுகவிற்குள் 2021 வேற. ஆனா இப்போது அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்ததில் அதிமுக வாக்காளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி உருவாயிருக்கிறது. அந்த வாக்குகள் விக்கிரவாண்டியை போல, அந்த வாக்குகள் ஈரோடு கிழக்கை போல, அது முழுவதும் திமுகவுக்கு சாதகமாகத்தான் திரும்புமே ஒழிய இவர்கள் கணக்குப்படி பாஜகவிற்கு அல்ல இந்த அணிக்கு சாதகமாக திரும்பாது. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான், அதிமுக கூட்டணி அல்ல,
தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் ஆட்சி அமைக்கப்படும் என்று அமித்ஷா அறிவித்து விட்டு போய்விட்டார். அவ்வளவுதான். அதற்கு இவர்களால் பதில் சொல்லவே முடியல ரொம்ப நாளமா. ஏன்னா அந்த இடத்துல அவர்களால் பதில் சொல்ல முடியல. அந்த மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப இக்கட்டான நிலைமையில் அதிமுக இருக்கிறது. அதிமுகவில் 2 வகையா இருக்காங்க. ஒன்று பாஜக ஆதரவாளர்களாக இருக்காங்க, ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய தலைவர்கள் மட்டத்தில் ஆதரவு நிலைப்பாடு. ஆனால் தொண்டர்கள் மத்தியில் பெரியார் என்றும் அண்ணா என்றும் எம்ஜிஆர் என்றும் ஜெயலலிதா என்றும் பெயரை உச்சரித்தவர்கள் பாஜகவினுடைய நிலைப்பாட்டை எதிர்த்தவர்களாக களத்தில் நிற்கிறார்கள். அதுதான் நிதர்சனம். இப்பயும் நான் சொல்றேன், நீங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம விவாதிப்போம். இப்பயும் அதிமுகவினுடைய அந்த 22% வாக்குகளில் ஒரு 7-8% வாக்குகள் திமுக கூட்டணியை நோக்கித்தான் திரும்புமே ஒழிய அது பாஜகவிற்கு ஆதரவாக மாறாது. ஒன்னு சொல்றாங்க, அவர் ஓபிஎஸ் இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. அதனாலதான் அவர்கள் ஒரு அதிமுகவினுடைய வாக்குகளாக கருதக்கூடிய சில சமூகங்களுடைய வாக்குகளை தன் பக்கம் திருப்புவது என்ற முகத்திற்காக ஒரு நபரை கொண்டாந்து தலைவர் என்று வைப்பது, அதை நோக்கி நகர்த்துவது என்பதுதான் இவர்கள் ஸ்டாக்டிஸ். என்றைக்குமே இவர்கள் மக்கள் மன்றத்தில் நல்ல விஷயங்களை செய்து அதன் மூலம் வென்றெடுத்து அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது பாஜக நடைமுறையே கிடையாது. ஒரு கட்சியை அழிப்பது, அந்த கட்சியை தனதாக்குவது என்ற முறையில் பவனி வந்திருக்கிறார்கள். 7-8% வாக்குகள் ரிவர்ஸ் ஆகி திமுக கூட்டணிக்கு வரும் அந்த பக்கம் இருந்து அப்படின்றீங்க. இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகலன்னா அதை அறுவடை செய்வதற்காகத்தான் 2 பக்கம் தனித்தனியா இந்த பக்கம் தாவேக்காவையும் நாத்தாக்காவையும் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து வன்னியரசு சொல்றாரு. விஜய் வந்து ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? அவர் கட்சி ஆரம்பிக்கட்டும், யார் ஆரம்பிக்கலாம். ஆனா அவர் என்ன பேசுகிறார்? அவர் திமுக ஆட்சியின் மீது ஒரு கோபத்தை முன்வைக்கிறார். அவர் பேசியதனுடைய தொனி எல்லாமே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்ற அந்த குரலை அவர்கள் ஒளிபரப்பு. நீங்க வந்து பாஜக என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் இப்பயே சொல்றேன், பாஜக என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா 47% திமுகவுக்கு விழுகிற ஓட்டுல 7% மைனாரிட்டி ஓட்டு. அந்த ஓட்டை விஜயை வச்சு பிரிச்சுட்டோம்னா நம்ம வந்துடலாம்ங்கிறது அவங்க கணக்கு. நான் தனியா நின்றுக்கணும், அதிமுக பிஜேபி கூட்டணின்னு தனியா நின்றுக்கணும். ஆனா அவங்க அப்படி நிக்கல. அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைந்தவுடன் என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி மாறிடுச்சுன்னா, விஜய்க்கு ஆதரவாக சிறுபான்மையினர் திரும்புபவர்கள் இல்ல, பிரிச்சா அதிமுக பாஜக வந்துருங்கிறதுனாலயே திமுகவுக்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்துவார்கள். இதான் நடக்க போகுது. நீங்க இப்ப நான் சொல்றேன், 53% 55% வாக்குகளை திமுக கூட்டணி பதியும். நான் கேட்கிறேன், 3 ஆண்டு காலங்கள் 3 முறை தொடர்ந்து மோடி அதிகாரத்தில் இருக்கிறார். அவர் 8 தடவை தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுகிறார். அவர் பிரச்சாரம் பண்ண தொகுதிகளில் முழுவதும் தோல்வி அடைகிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் பேசினார், நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன், பாளையங்கோட்டையில் பேசினார். இந்த 2 தொகுதிகளையும் நீங்க யாரு பாஜக வேட்பாளர் 3வது இடத்துக்கு போனார். கோயம்புத்தூர்ல வந்து பேசினார், பல இடங்களில் சேலத்தில் வந்து பேசினார். இங்கெல்லாம் லீடிங் வித்தியாசத்தை பாருங்க. எனவே மோடி அவர்களை முன்னிறுத்தி நான் இப்பயும் சொல்றேன், 234 தொகுதிக்கு மோடி வரணும். திமுக கூட்டணி 60% வாக்குகளை கண்டிப்பாக பெற்றுவிடும். அவங்க எப்பயுமே மோடியை ஒரு இடத்துல வைக்க வேண்டாம். தயவு செய்து நீங்க சென்னையில, திருச்சியில, மதுரையில, திருநெல்வேலியில எல்லாம் கேம்ப் பண்ண சொல்லுங்க. அமித்ஷாவும் மோடியும் கேம்ப் பண்ணிட்டாங்கன்னாலே போதும். தமிழ்நாட்டில் வேற யாரும் பிரச்சாரம் பண்ண வேண்டாம். திமுக வெற்றிகரமாக 57% வாக்குகளை தாண்டிவிடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.